சொன்னேன்னா இப்போ ஜீவா சொன்ன மாதிரி தான் என்னை பற்றி ஒரே ஒரு இன்ட்ரோடக்ஷன் நீங்கள் திருக்குறள் மாதிரி சொல்லிடலாம். இப்போ கஸ்தூரி அம்மா பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னாங்க. கிட்டத்தட்ட 33 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க படத்தில் அறிமுகமாகி முதல் படத்துடைய செய்தியை போட்டு அறிமுகப்படுத்தினேன்னு, வளர்ந்தவர்களுக்கு வால் பிடிப்பதை விட வளர்கிறவர்களுக்கு தோல் கொடுப்பவன், அந்த ஒன்று தான் மக்களுடைய முகவிலாசம். இப்போ பின்னாடி உட்காந்துருந்த ஆதேஷ் பாலா கேட்டாரு, ராம்ஜி சார் எத்தனை மணிக்கு நீங்க வந்தீங்கன்னு. நான் சொன்னேன் 9:20 ஃபோன் பண்ணேன், 10:10 வந்தேன், 11:10 வந்தேன். ஆனால் அரங்கத்துக்குள்ளே வரும்போது 12:20 தான் நான் வந்தேன்னு. ஏன் சொன்னேன்னா, வந்தேன், காலதாமதம், அலுவலகத்துக்கு போனேன், செய்தியை முடித்தேன், மறுபடியும் ஃபோன் பண்ணேன், காலதாமதம், வந்தேன், திரும்பி போனேன். ஆனால் ஃபிசிக்கலி ப்ரெசன்ட் அண்ட் மென்டலி ஆப்சன்ட். அங்கே உடல் தான் இருந்தது, உள்ளம் பூரா எங்கள் ஸ்ரீராம்கிட்ட இருந்தது. காரணம் 2003, 2004, 2005, 2006 4 ஆண்டுகள் இவர்கள் திரைப்படக் கல்லூரியில் படித்து மாணவர்களாக பட்டம் பெற்று வெளியே வருகிற 20 ஆண்டு காலம் இந்த குழந்தைகள் எல்லாம் வளர்த்து ஆளாக்கி ஒரு ஈன்ற பொழுதில் பெருதுபக்கம் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய் ஸ்தானத்தில் இருக்கோங்கிறதுக்காக இவர் மட்டும் இல்லை, ஒரு செல்லமுத்து, ஒரு பார்த்தசாரதி, ஒரு நம்ம பழனி, அதுக்கு ஸ்ரீராம், முரளின்னு கிட்டத்தட்ட 13 பேர் இளைஞர்களை உருவாக்கிய கலைக்கூடம் மக்கள் குரல் அங்கிருந்து வந்திருக்காங்க. அதனால சொல்லி இப்போ அதிகம் பேச போறது இல்லை. பேசுறவங்க எல்லாருமே மத ஒற்றுமைன்னாங்க. மன ஒற்றுமை இருந்தால் மத ஒற்றுமை தன்னால வரும். அதற்குத்தான் இந்த வானர்கள் வரும். இதயத்தில் நெருக்கமாக இருப்பவர்களுக்கும் மேடைகளும் சரி, இதயத்தில் நெருக்கமாக இருக்கும் அரங்கில் இருப்பவர்களும் சரி, என்னுடைய முதல் பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். அடுத்து யாருக்கு நன்றி சொல்லணும்னா, ஒரு ஸ்ரீராமுக்கோ ராஜேஷ் பிஜேபி அவருக்கோ அவங்க அப்பா பதிலும் இல்லை. 9:30 மணிலேருந்து 12 மணி வரையின நிகழ்ச்சின்னு போட்டு எங்களை எல்லாம் இந்த அரங்கத்துக்குள் வருகிற போது வானரன்களாக வேஷம் போட்டு அந்த வியர்வை சிந்தி விழக்கூடிய அந்த சரவணனுக்கும் சிவண்ணாவுக்கும் முதல் நன்றி பாரு. அவங்களோட நான் படம் எடுத்துக்கிட்டேன். நடிகர் நடிகைகளோடு அவர்கள் எடுத்துக்கொண்டால் ஓகே. ஆனால் என்னுடைய அனுபவத்தில் நான் ஏன் அவங்க எடுத்தேன்னா, எனக்கு கவியரசு வைரமுத்து எழுதி கொடுத்து பன்னீருக்காக வாதாடுகின்ற விமர்சனங்கள் மத்தியில் வியர்வைக்காக வாதாடுகின்ற வித்தியாசமான விமர்சன கவிஞர் சொன்னார். அதுக்காகத்தான் அந்த வானரன்கள் இருவரோடும் நான் புகைப்படம் எடுத்துக்கொண்டேன். அந்த அன்பு தம்பிகளுக்கு என்னுடைய பாராட்டு, வாழ்த்து. இப்போ ஸ்ரீவர்ஷினி குழந்தைய பற்றி சொன்னாங்க. அதுக்கு பிறகு விஜேஷ் நாகேஷ் இவங்களை பற்றி சொன்னாங்க. இவர்கள் இருவரும் பிரதான கத்திரத்தில் எங்களுடைய ஜீவாவும் இணைக்கும் பாலமாக இருந்து ஸ்ரீராம் தலைமையில் இந்த வானரம் புறப்பட்டிருக்கிறது. இதுல இன்றைய நாயகர்கள் ஒன்று ஷாஜகான், இன்னொன்று பாடலாசிரியர் செந்தமிழ். இவங்களுடைய பாடலை நான் கைபேசியில கேட்டேன். அப்பதான் நான் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவேன், பட்டப்பகல் 12 மணி, உச்சி வெயில், உயர பறக்கிறது பறவை, பறவை மேலே பறக்கிற போது அதனுடைய நிழல் தலையில் ஊர்ந்து கொண்டே வரும். மேலே பறக்கிற பறவையினுடைய நிழல் கீழே அதை அடியுற்றி வருகிற மாதிரி செந்தமிழன் எழுதி கொடுத்த பாடல் வரிகளை கொஞ்சம் கூட காயப்படுத்தாமல் வரிகளுக்கு ஜீவன் கொடுத்த அந்த இசை, அந்த வரிகளை உயர்த்தி காட்டி இருப்பதே இந்த ஸ்ரீராமிற்கு இந்த விழாவில் ஒரு வெற்றி. இரட்டையர்கள் இருவருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். இப்போ என்ன சொல்லணும்னா, நீங்க இனிமேல் எந்த படம் எடுத்தாலும் எனக்கு தெரிந்து 2 நடிகர்களை நான் சிபாரிசு பண்ணுவேன். ஒன்று எங்களுடைய ஆதேஷ் பாலா, இன்னொன்று சம்பத்ராம். ஏன் நான் சொல்லுவேன்னா, இவர்கள் ஒரு தயாரிப்பாளரோ இயக்குனரோ விநியோகஸ்தரோ திரையரங்கு உரிமையாளரோ யாருமே ப்ரமோஷன் செய்யாது இருக்கக்கூடிய பட்சத்தில் தங்களுடைய முகநூலில் தினசரி அவர்கள் சம்பந்தப்பட்ட செய்தியை போட்டு இந்த படம் வருது, இந்த படம் வருது, இந்த படம் வருது, உங்களுக்கு ஒரு ஊதுகுழலாக இருக்கிறார்களே, அந்த இதயங்களுக்கு என்னுடைய நன்றி, பாராட்டு. இப்போ விஷயத்துக்கு வரேன். 2 நிமிஷம் தான். ஒன்று, எங்களுடைய விஜேஷ் நாகேஷை பார்க்கணும். நாகேஷை முதல்ல வெள்ளித்திரைக்கு அறிமுகப்படுத்துறது யாருன்னா, எல்லாரும் டைரக்டர் ஸ்ரீதர்பாங்க. அது உண்மைதான். ஆனா அந்த நாகேஷ் நாடகத்தில் நடித்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் அவர் யாருன்னே தெரியாத போது அவரை ஏவிஎம் சரவணனுக்கு கொண்டு வந்து அறிமுகப்படுத்தியது டைட்டிஸ் கோவு. ஒரு அருமையான இளைஞர்,
நடிகர், டைம் சென்ஸ் உள்ளவர். வசனத்தை அவர் சொன்னார்னா இன்னும் முழுக்க வாய்விட்டு சிரிக்கலாம்னு சொன்ன உடனே அவரை அழைச்சிட்டு வந்தார். 1962 முருகன் பிரதர்ஸ் பூஜை போட்ட படம் வீர திருமகன், விஜயபுரி வீரன் CL ஆனந்தன், சச்சு ஜோடி. அதில் ஒரு சிறிய பாத்திரத்தில் கௌரவமாக தலை காட்ட வேண்டிய ஒரு சின்ன பாத்திரத்துல தான் நாகேஷை அறிமுகப்படுத்துவதாக AVM சாருடன் ஒப்புக்கொண்டார். அப்போ ரயில்வேல இவங்க தாத்தா வேலை பார்த்துட்டு இருந்தார். வேலை பார்த்திருக்கிற காலகட்டத்தில் பாலாஜியினுடைய நாடகத்தில் நடித்து கொண்டிருந்தார். நாடகம் வெளியூரில் நடக்கிறது. விழுப்புரம் போய்விட்டு வருகிற போது கார் விபத்தில் சிக்குகிறது. நாகேஷின் உதடு கிழிகிறது, முகம் வீங்குகிறது. செய்தி கேட்டு அடுத்த நாள் AVM சரவணன் அழைத்து பார்க்கிற போது, இந்த முகத்தோடு இந்த படத்தில் நீ நடிப்பதற்கு முடியாது, வேண்டாம் என்று ஒதுக்கிய பிறகு நாகேஷ் கலங்கவில்லை. வந்த ஒரு சந்தர்ப்பம் AVM நிறுவனத்தில் தட்டி போய்விட்டதே என்று கலங்கப்படவில்லை. அதே ஆண்டு 1962 டைரக்டர் ஸ்ரீதர், நெஞ்சில் ஓராலயம் படம், கல்யாண்குமார், முத்துராமன், தேவிகா இவர்களோடு நாகேஷும் தை நாகேஷ் என்று அறிமுகப்படுத்தப்படுகிறார். தை நாகேஷ் தன்னுடைய நடிப்பால் அத்தனை ரசிகர் பெருமக்களையும் உள்ளும் கவர்ந்த பிறகு அடுத்த ஆண்டு AVM நிறுவனம் எடுக்கும் நானும் ஒரு பெண் படத்தில் நாகேஷை ஒப்பந்தம் செய்கிறார். அந்த போன படத்தை பார்த்துட்டு நாகேஷை கூப்பிடுறார், பேசுகிறார், சம்பளம் என்னன்னு கேட்குறார். அப்போ சம்பளம் பேசும்போது 5000 ரூபாய் சம்பளம் நாகேஷ். இது AVM சரவணன் நிர்ணயித்த தொகை. ஆனால் நாகேஷ் ஒத்துக்கலை. 5000 கம்மி, எனக்கு நீங்கள் கொடுக்கறது 7000, முடிந்தால் கொடுங்கள், இல்லாவிட்டால் விடுங்கள். இது ஆணித்தரமாக சொல்லிட்டார். பேரம் பேசுகிறார். சரவணன் பேரம் பேசி 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 கிட்டத்தட்ட 30 நிமிஷம் பேச்சு முடிவிற்கு பிறகு நாகேஷ் எழுந்தபடி சொல்கிறார், பரவாயில்ல, அரை மணி நேரம் பேசினேன், 1000 ரூபாயை தான் குறைக்க முடிஞ்சது, அதை நீங்கள் கூட்டி கொடுத்துருக்கீங்க, பரவாயில்ல, இப்போ 6000 ரூபாயோடு நான் வீட்டுக்கு போகிறேன். ஒரு காலம் வரும், இந்த நாகேஷை நீங்கள் இவன் என்ன தொகை கேட்கிறானோ அதை கொடுக்கிற நேரம் வரும்னு தன்னம்பிக்கையோடு சவால் விட்டு சென்று போன பிறகு நானும் பொறுப்பேன் திரையாகிறது. அதில் விஜயகுமாரியை பார்த்துட்டு வீட்டுக்கு திரும்புகிறார். உணர்ச்சி வசப்பட்டு அழுகிற காட்சி. படப்பிடிப்பத்தில் இருந்த AC திருவள்ளுவர் கட் சொல்லியும் அமைதியாக ஓடிக்கொண்டு இருக்கிறது கேமரா. அரங்கில் இருந்த அத்தனை தொழிலாளர்களும் நடிகர்களும் கண்ணீர் விட்டு அழுகிறார்கள். நாகேஷே கேட்டாராம், இந்த சீனை நீங்கள் வச்சிங்கன்னா ஒரு காமெடியன் படுற இந்த காட்சி எடுபடுமா? செட்டியார் பார்த்துட்டு சொன்னாராம், இதுதான் நிற்கும், இதுதான் படத்தை ஓட்டும், நீ கண்ணை முடிஞ்சு இப்படி. அந்த படம் நானும் ஒரு பெண் படத்தில் நாகேஷனுடைய அந்த நடிப்பை பார்த்து சிரித்தவர் அதே AVM-இல் பாலச்சந்தர் சர்வசுந்தர் படத்தில் அவர் தாத்தா நாகேஷ் ஒப்பந்தம் செய்கிறார். அன்று எந்த தொகைக்கு சரவணன் பேரம் பேசினாரோ அது இல்லாமல் நாகேஷ் கேட்ட தொகையை கொடுத்து அவரை இன்னும் கொஞ்சம் உயர்த்தி அழகு பார்த்தார். இது எதுக்கு சொல்றேன்னா, அந்த தன்னம்பிக்கை, செல்ஃப் கான்பிடன்ஸ், அதுதான் நான் வருவேன் நிற்பேன் வென்று காட்டுவேன் இருந்த அந்த வைராகிய வரி எங்களுடைய வினேஷ் நாகேஷுக்கு இந்த வானரவன் மூலம் வந்துவிடும் என்கிற நம்பிக்கையை கொடுத்திருப்பார் ஸ்ரீராம். ஸ்ரீராமை பற்றி சொல்லுகிற போது ஜெய் ஸ்ரீராம் என்றாலே வெற்றி வெற்றி என்று அன்பு சகோதரி கஸ்தூரி சொல்லிவிட்டு போனார். இங்கே சொல்லுகிறேன், இவரோடு இணைந்திருக்கும் இந்த இளைஞர் வட்டாரம் வானரப்படை பாலம் அமைத்ததே நல்லதொரு முயற்சிக்காக. இந்த ஸ்ரீராம் வானவர் நிச்சயம் வெற்றி பெறும். வெற்றி பெறுகிற போது எங்களுடைய விஜேஷ் நாகேஷனுடைய தலையெழுத்து திருத்தப்படும். ஸ்ரீராமனுடைய பயணங்கள் முடிவதில்லை என்று சொல்லும் காலம் இந்த கலை உலகத்தில் ஒலித்து கொண்டிருக்கும் என்றால் அது மக்கள் குரல் அல்ல, மகேசன் குரல் என்று வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க.